السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه العظيم الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد أرسلنا رسلنا بالبينات وأنزلنا معهم الكتاب والميزان ليقوم الناس بالقسط صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم ثلاثة لا ترد دعوتهم الصائم حتى يفطر والإمام العادل والمظلوم صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய கிருபையும் ஸலவாத்தும் எம்பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் பாடத்தினுடைய உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தாபிஈன்கள் மற்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொள்கின்ற நீ வாழ போகின்ற முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் எல்லோரும் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கனிமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் உயர்ந்த படைப்பாக அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்து அவனுக்கு அழகிய மார்க்கமாக இஸ்லாம் மார்க்கத்தை வழங்கி அந்த இஸ்லாம் மார்க்கத்தின் மூலமாக அவன் வாழக்கூடிய வாழ்க்கையை எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பது போன்ற பல விஷயங்களை அல்லாஹ் தஆலா தன்னுடைய வேதத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வேதத்துல சில வசனத்தின் மூலமாக சில விஷயங்களை செய்யுமாறு நமக்கு கட்டளை என்பதை விட அது என்ன செய்வான் சொன்னா நம்ம விஷயத்துக்கு விட்டுருவான். சில விஷயத்தை செய்யுங்கன்னு சொல்லிட்டு சில காரியங்கள் அல்லாஹ் தஆலா கட்டளை போடுவான். கட்டளை என்ற விஷயத்துல சில காரியங்கள் அல்லாஹ் தஆலா கண்டிப்பா செய்து ஆக வேண்டும் அல்லாஹ் தஆலா கட்டளை என்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா போடுவான். அந்த வரிசையில இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளை ரீதியாக செய்ய சொன்ன விஷயங்கள் ஒரு காரியம் தான் நீளமாக வாழ்வது என்பது. நாம் ஒவ்வொரு ஜும்மாவையும் பார்த்தீங்க சொன்னா கடைசி ரெண்டாவது ஜும்மால கடைசியில் ஓத ஒரு ஆயத்து இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா அல்லாஹ் சொல்லி காட்டுவான். குர்ஆன் ஆயத்து எல்லா குர்பான் ஓதுவாங்க கடைசியில. அந்த ஆயத்து அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கட்டளை இடுகிறான். இன்னல்லாஹ் யஅமுரு அல்லாஹ் தஆலா கட்டளை இடுகிறான். எது விஷயத்தை அல்லாஹ் கட்டளை இடுறான் தெரியுமா? பில் அத்லி நீதமாக இருப்பதற்கு அல்லாஹ் தஆலா கட்டளை இடுகிறான். அப்ப நீதம் என்பது மனித வாழ்க்கையில எப்படி சொன்னா கிட்டத்தட்ட அல்லாஹ் தஆலா இன்னொரு ஆயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுவான். யரீதுலு ஹுவ அக்ரபு லித்தக்வா அல்லாஹ் சொல்லி காட்டுவான். நீ நீதமாக வாழுங்கள். ஏன் தெரியுமா? ஹுவ அக்ரபு லித்தக்வா அது தக்வாவுக்கு மிகவும் நெருக்கமானது அல்லாஹ் சொல்லி காட்டுவான். இறையச்சம் ஒரு இருக்குன்னு சொன்னா இறையச்சத்துக்கு மிகவும் நெருக்கமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீதமாக வாழ்வது. நீதி என்பது என்ன? நீ பெரும்பாலும் சில பேர் எப்படி சொன்னா நீதின்னு சொன்னா என்ன செய்வாங்க? ஏதோ தீர்ப்பளிப்புல நீதி சொல்லுவாங்க. நீதிபதியா இருப்பது ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவது அப்படி இல்ல. அது மட்டுமல்ல, நீதமாக இருப்பது சொன்னா ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சொந்தமான கட்டாயம் பின்பற்ற வேண்டிய விஷயம் இல்லை என்னது? நீதமாக இருப்பது. ஏன்னா எல்லா விஷயம் நீதம் இருக்கு. குடும்பத்தில் நீதமாக இருக்கணும், தன்னுடைய வேலையில் நீதமாக இருக்க வேண்டும், தன்னுடைய பொறுப்பில் நீதமாக இருக்கணும், தன்னுடைய நாட்டில் நீதமாக இருக்கணும், இல்லைங்களா? தன்னுடைய பதவியில் நீதமாக இருக்கணும் என்று பார்க்கும் பொழுது நீதம் என்பது நேரத்துல நீதம் தவறும் பொழுது நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ் கிட்ட என்னதுமா அது திருத்த வைக்கப்பட்டோம். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். என்ன அமல் செய்தாலும் சரி. ஏன்னு சொன்னா இந்த ஒரு விஷயத்துக்காக பாத்தீங்கன்னா அந்த காலத்துல சஹாபாக்கள் எப்படி சொன்னா மிகவும் கவனமா இருந்தாங்க.
அறியாம சில நேரத்தில் ஏதாவது நீதிக்கு புறமா சில விஷயம் நடந்து சொன்னா உடனே என்ன செய்வாங்க தெரியுமா? அது வந்து சொல்லப்பட்டால் உடனே என்ன செய்வாங்க? அல்லாஹ்விட மன்னிப்பு கேட்டு அது நீதமான வாழ்க்கை என்ன செய்வாங்க? பின்பற்றி வாழ ஆரம்பிச்சுவாங்க சஹாபாக்கள். என்ன காரணம் தெரியுமா? இங்க எந்த மன சொல்லி சம்பாதிச்சிடலாம், அல்லாஹ்கிட்ட போய் நிற்கும் பொழுது அது என்ன செய்யணும்? நம்ம கண்டிப்பாக நீதம் தவறுவதை விட்டு அல்லாஹ்கிட்ட பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று ஒவ்வொரு அச்சம் தான் இருக்குங்க. அதான் காரணம். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன் சொல்றானா இல்லையா? அல்லாஹ் என்ன சொல்றான்? லக்கத் அர்சல்னா ருசுலனா பில் பையினாத்தி, நிச்சயமாக நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய தூதருக்கு தெளிவான அத்தாட்சியை கொண்டு நாம் வந்து தூதராக அனுப்பியிருக்கிறோம். தெளிவான அத்தாட்சிகள். அன்சல்னா மஅஹுல் கிதாப, அது மட்டும் இல்ல நாம் அவர்களோடு என்ன செய்யறோம்? வேதங்களையும் கொடுத்திருக்கிறோம். நபிமார்கள் அனுப்புறது, அந்த நபிமார்கள் வந்து அல்லாஹ்வுடைய வேதத்தை கொடுத்து என்ன காட்டு தெரியுமா? அது மட்டும் இல்ல வல் மீசான, மீசான் ஒரு வார்த்தை வருதுங்க. மீசான் வார்த்தை குர்ஆன்ல வந்து சொல்லி காட்டுவோம். அல்லாஹ் என்ன சொல்றாரு சொன்னா துலாகோல் என்ற அர்த்தம். துலாகோல், துலாகோல் என்னன்னு தெரியும்? எதுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறா? ஒவ்வொரு மனிதனை எப்படி சொன்னா துலாகோல் மாதிரி என்ன செய்யணும்? கரெக்டா இருக்கணும், பேச்சுல கரெக்டா இருக்கணும், செயல கரெக்டா இருக்கணும், தன்னுடைய வார்த்தையில தன் வாழ்க்கையில கரெக்டா இருக்கணும். இது தவறும் போது எப்படி வந்து துலாக்கோல் வந்து அளவு மாறும் பொழுது வந்து அது மூலமா செய்யக்கூடிய வியாபாரங்களில் மோசடியாக மாறுமோ, அதே போல மனித வாழ்க்கையில் என்னங்க அது துலாக்கோல், அதாவது தன்னுடைய அந்த நெறி தடுமாறி நேர்மை தவறும் போது, நீதி தவறும் பொழுது என்ன ஆகும்? தன் வாழ்க்கை ஒட்டு மொத்தமே வந்து மோசடி வாழ்க்கையாக மாறிவிடும். அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாங்க. ஏன் சொன்னா நீ பெரும்பாலும் பார்த்து நம்ம அலட்சியமா இருக்கிறோம், நமக்கு சம்பந்தமே நாங்க எதை பேசிட்டு போயிட்டு சொல்லிக்கிறோம். ஆனா அப்பால இல்ல, ஒவ்வொரு வார்த்தையும் சரி நீதமாக பேசணும், நீதமாக வாழணும், முடிந்தாலும் நீதமாக வாழணும். அல்லாஹ் துஆ பண்ணி அல்லாஹ் நீதமாக வாழ நீ வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். நீதமாக வாழ வந்து திருப்பி அல்லாஹ் துஆ கேட்டுட்டே இருக்கணும். இன்னும் சொல்ல போனா சில பேர் துஆ வந்து அல்லாஹ் தஆலா கபூல் செய்வான், அல்லாஹ் வந்து மறக்க மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இப்படி வந்து பல பேர் துஆ வந்து ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுவாங்க. அவரோட ஹதீஸ் என்ன ஹதீஸ் தெரியுமா? ஸலாஸத்துன், மூணு நபர், மூணு பேர் இருக்காங்க. மூணு பேர் துஆ வந்து கண்டிப்பா அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? அல்லாஹ் தஆலா மறக்க மாட்டான், கண்டிப்பா அல்லாஹ் கபூல் செய்வான் சொல்லிட்டு சொல்றாங்க. முதல் துஆ என்ன தெரியுமா? அஸ்ஸாயிமு ஹத்தா இஃப்திர், ஒரு நோன்பாளி நோன்பு திறக்கும் போது என்ன செய்யறாரு? அல்லாஹ் துஆ கேட்டா கண்டிப்பா அல்லாஹ் கபூல் செய்வான். என்ன பாட்டு வேலை செய்ய மாட்டான். இரண்டாவதாக எப்படி சொன்னா வல் இமாமுல் ஆதில், நீதமாக இருக்கக்கூடிய அரசன். இமாமுடைய வார்த்தையில வருது. இமாமுக்கு வந்து பல மீனிங் சொல்லலாம். வாழ்க்கையின் முன்னோடியாக இருப்பது இமாம் தான். நீங்களா ஒருத்தர் வந்து வழிநடத்தி கொண்டு போவது பேர் என்னதுங்க? அது இமாம் சொல்லப்படும். ஒரு அரசராக இருப்பது அதுக்கு இமாம் சொல்லப்படும். ஒரு தலைவராக இருப்பது அதுக்கு இமாம் சொல்லப்படும். அப்ப இங்க அல்லாஹ் ரசூல் என்ன சொல்றாங்க? வல் இமாமுல் ஆதில், நீதமாக வாழக்கூடிய ஒரு அரசன், ஒரு தலைவர். அப்ப என்ன சொன்னா ஒரு மனிதர் வந்து வாழ்க்கையில நீதமான முறையில் செய்யறது, ஒரு குடும்பத்துக்கு தலைவனா இருக்கிறாரு, ஒரு நாட்டுக்கு தலைவனா இருக்கிறாரு, ஒரு ஊருக்கு தலைவனா இருக்கிறாங்க, ஒரு மஹல்லாவுக்கு தலைவனா இருக்கிறாங்க. அப்ப இப்படி பார்க்கும்போது எல்லாருக்கும் தலைவரான பதிக்கு வரும்போது என்ன தெரியுமா? நீதம் வந்து வச்சிருக்கீங்களா? அப்படி நீதமாக வாழக்கூடிய அந்த தலைவருடைய துஆ கண்டிப்பா அல்லாஹ் செய்வான், அல்லாஹ் தஆலா கபூல் செய்வான், அல்லாஹ் மறக்க மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அந்த கட்டமையாக மஸ்லூம், பாதிக்கப்பட்ட ஒரு துஆ. ஒருத்தர் வந்து பாதிக்கப்பட்டாங்க, அந்த பாதிக்கப்பட்ட நபர் யாராக இருக்கட்டும், அது முஸ்லீமாக இருக்கட்டும், காஃபிராக இருக்கட்டும், யூதராக இருக்கட்டும், கிறிஸ்தவ யாராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, ஒருத்தர் பாதிக்கப்பட்டாங்க சொன்னா அந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து கருமேந்தி ஒரு வார்த்தை விடுதலை வச்சுங்க, அந்த வார்த்தை என்ன ஆகும் தெரியுமா? நமக்கு எதிராக திரும்பிடும். அவ முடிந்த அளவுக்கு வாழ்க்கையில பார்த்தீங்க சொன்னா நீதமான முறையில நம்ம யாரும் பாதிக்கப்படக்கூடாது, மற்றவங்க செய்யுங்க, மற்றவங்களுக்கு வந்து சபிக்கும் அளவுக்கு நம்ம வாழ்க்கை வந்து அமைதி விடக்கூடாது என்பதை செய்யணும். ஒவ்வொரு முஸ்லீம் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக சொல்லணும்னு சொன்னா நான் ரொம்ப சொன்னா இல்லையா, நீதமாக இருப்பது. அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட நிக்கா செய்த நபர்கள் வந்து இரண்டு மனைவிகள் இல்ல, ஒரு மனைவிக்கு அநீதமாகவும் ஒரு மனைவிக்கு நீதமா வாழ்ந்தாங்க வச்சுங்களேன், அந்த பாதிக்கப்பட்ட எப்படி இருந்து உலகத்துல வந்து மனைவி கைவிட்டுட்டாங்க, தலாக சொல்ல ஒன்னும் சொல்ல அப்படி கைவிட்டுட்டாங்க சொன்னா மனைவி நாள்ல ஒரு பக்கம் வந்து உடல்ல ஒரு பகுதி விழுந்த நிலையில் அல்லாஹ் எழுப்போன கியாமத் நாள்ல ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி தனக்கு வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் வளர்த்து பிள்ளைகள் பெற்று அது வந்து ஒரு பிள்ளைக்கு ஒரு மாதிரியாகவும் இன்னொரு பிள்ளைக்கு வந்து வேறு மாதிரி வந்து பாகுபாடு காட்டும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான்? இதன் காரணமாக அல்லாஹ் வந்து அவர் தண்டிக்கின்றார். நம்ம எந்த தொழிலாளர் சரி, எவ்வளவு நோபச்சாலும் சரி, எவ்வளவு ஹஜ் பண்ணாலும் சரிங்க, இந்த விஷயங்கள்ல ஒரு குடும்பத்துல வந்து ஒரு தந்தையாக நாம் செய்யக்கூடிய அந்த நீதம்,
கண்டிப்பா நாம் பின்பற்றியாக வேண்டும். ஒரு கணவனாக என்னங்க ஒரு மனைவி செய்யும் விஷயத்தில் கணவன் என்ன செய்யணும், நம்ம நீதித்தை நம்ம பின்பற்றியாக வேண்டும். அப்ப எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்மளோட வாழ்க்கையில மௌத்து வரைக்கும் நமக்கு இருக்கணுங்க. மௌத்து வரைக்கும் என்ன செய்யணுமா, இப்போ தொழுகை என்பது தொழுதுட்டு வெளியே போனா அடுத்த வக்துக்கு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும் இல்லைங்களா? மற்ற எல்லாரும் அதே மாதிரி தான். ஆனா ஒரு மனிதன் 24 மணி நேரம் அமல் செய்ய முடியும் சொன்னா என்ன தெரியுமா, வாழ்க்கையில எப்பவுமே நீதமாக வாழ்வது, நீதமான எண்ணத்தோடு வாழ்வது. அப்ப என்ன சொன்னா இப்படிப்பட்ட மனிதன் துவா கேட்ட கண்டிப்பா அல்லாஹ் என்ன செய்வான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிப்பா துவாவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். அதுக்கு அடுத்தபடியாக ரொம்ப சொன்னா இல்லையா, அதாவது பேசுவது என்ன செய்யணும், நீதியா பேசணும். அல்லாஹ் சொல்றான் இதா குல்தும் ஃபஅதிலு, நீங்க ஏதாவது வார்த்தை பேசுறீங்கன்னு சொன்னா ஃபஅதிலு, நீதமாக பேசுங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுக்கு அடுத்தபடியாக அளவு நிர்ணயம் என்ன செய்யணும், நீதியை கடைபிடிப்பது. மௌஃபுல் கைல வல் மீசான் பில் கிஸ்தி, நீங்க எடை போட்டு பாக்குறீங்க சொன்னா அந்த எடை போட்டு பாக்குறது என்ன செய்யணும் சொன்னா நேர்மை என்ன செய்யணும், நீதமான முறையில கரெக்டா நீங்க என்ன செய்யுங்க எடை போடணும் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். அது அடுத்தபடியாக திருமண உறவில் நீதி முன்பு சொன்னா இல்லையா, அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ஃபன்கிஹு மா தவலக்கும் மினன் நிசாஇ மத்னா வ துலாத வ ருபா, பெண்கள் உங்களுக்கு விருப்பமான உங்களுக்கு மனம் பிடித்த என்னதுங்க அது 2-2ஆகவோ 3-3ஆகவோ 4ஆகவோ செய்யுங்க, திருமணம் செய்து கொள்ளுங்கள், தப்பு இல்லை, தவறு இல்லை. அதே விதத்துல பைஹித்தும் அல்லாஹ் தாயிலு, அந்த மனிதர்கள் மத்தியில் உங்களால் நீதமாக நடக்க முடியாது என்று உங்களுக்கு அச்சம் இருக்குமையானால் ஃபவாஹிதத்தன், ஒன்றோடு நிப்பாட்டிக்கீங்க, ஒன்று போதும். எதுக்கா பண்ணோம், முடிக்கா போனோம், நாளைக்கா பண்ணுவோம், என்ன நான் பெருமையா சொல்லிட்டு ஆனா அது நம்ம ஒருத்தர் பண்ணிட்டு போறோம், ஒருத்தர் என்ன செய்ய நல்லா கவனிக்கணும்னு சொன்னா அது என்னங்க அல்லாஹ் கோபத்தை சம்பாதித்து தரும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்ல தெரியுமா, ஃபவாஹிதத்தன், ஒன்றரை நீங்க முடிச்சுக்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னா எழுதுவதில் நீதிங்க, எழுதுறோம். என்ன எழுதுறோம், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு விஷயம் அல்லாஹ் சொல்லி காட்டுறா, இந்த கடன் வாங்கணுமா இல்லையா, கடன் வாங்குவதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு விசுவாசிகளே இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜலின் முஸம்மா, ஒரு குறிப்பிட்ட கால தவணை வரைக்கும் நீங்க கடன் கொடுக்க வாங்க வச்சிட்டீங்கன்னு சொன்னா, கடன் வாங்குறாங்க, கடன் கொடுக்குறாங்க, குறிப்பிட்ட கால தவணை இந்த மாசம் தாங்க சொல்றாங்க இல்லையா, இந்த மாதிரி வரும்போது என்ன தெரியுமா, பத்து போக நீங்கள் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி தெரியுமா, அவர் யக்து பைனக்கும் காத்திபும் பில் அத்லி, அல்லாஹ் சொல்றான் ஒரு நீங்க எழுதுங்க, உங்களுக்கு எழுத தெரியலையா யார் எழுதுவாங்களோ அவங்க வச்சு எழுதி கொள்ளுங்கள், பில் அத்லி, நேர்மையா எழுதணும். யார் எழுதணும், நம்ம சாப்பாடு எழுத வச்சுங்களா, நம்ம இன்னொரு சாப்பாடு என்ன செய்யறோம், நான் பத்திரம் எழுதுறோம் இல்ல லெட்டர் எழுதுற சொல்ல என்ன செய்யணும், அவருக்கு நேர்மை என்ன செய்யணும் சொன்னா எந்த கூடுதல் குறைவும் இல்லாம என்ன செய்யணும், நாம எழுத்தை பூர்த்தி செய்ய என்பதாக அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். ஆக எழுதுவது நீதி. இதெல்லாம் என்ன தெரியுமா, நாம் செய்யக்கூடிய அமல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா கபூல் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இதெல்லாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்து சொன்னா தீர்ப்பில் நீதி. ஒரு தீர்ப்பு செய்யறோம், என்ன தீர்ப்புனா இருக்கட்டும், குடும்பத்தை தீர்ப்பு பண்றோம், பஞ்சாயத்தை தீர்ப்பு பண்றோம் இல்லைங்களா, தீர்ப்பு செலுத்தக்கூடிய தீர்ப்பு சொல்லக்கூடிய நாம் இருக்கணும்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், இன்னல்லாஹ யஅமுருக்கும், நான் ரொம்ப சொன்னா இல்லையா, அல்லாஹ் தஆலா கட்டளை இடக்கூடிய பல விஷயங்கள் உண்டு. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கட்டளை இடுகின்றான், இன்னல்லாஹ யஅமுருக்கும், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கட்டளை இடுகின்றான், அந்த அத்துல் அமானாதி இலா அஹ்லிஹா, அமானிதங்களை அதற்குரிய நபருக்கு என்ன செய்யணும், நீங்களும் கொடுத்து விடுவது. ஒரு அமானத பொருள் வாங்கி இருக்கிறோம், ஒரு பணமாகவோ ஒரு பொருளாகவோ இதெல்லாம் அமானத்தை நம்ம வாங்கிட்டு சொன்னா என்ன செய்யணும், அந்த ஒரே நபர்கிட்ட செய்யலாம், அமானத்தை திருப்பி செலுத்துவதை அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றான். அது மட்டும் இல்ல, இதா ஹக்கம்தும் பைனன் நாசி, மக்கள் மத்தியில நீங்க தீர்ப்பு சொன்னால், தீர்ப்பு சொல்றாங்க, அப்ப அல்லாஹ் சொல்றான் அன்தஹ்குமு பில் அத்லி, நீதமாக தீர்ப்பு சொல்லுங்க. ஏன் தெரியுமா, எதுக்கு அல்லாஹ் சொல்ல தெரியுமா, பெரும்பாலும் நீதி எப்ப தவறு தெரியுமா, நாம் தீர்ப்பு சொல்லும் பொழுது நாம் யாருக்காக தீர்ப்பு சொல்றோமோ அந்த நபர் நமக்கு ஆகாத மனிதராக இருந்தால் என்ன செய்யறோம், அங்க பழி வாங்கிறோம். நம்ம தீர்ப்பு சொல்றோம், நம்ம தீர்ப்பு தான் அங்க வாழ்க்கை தரணும்னு சொன்னா அது தேவன் என்ன கண்டிப்பா தீர்ப்பு சொல்லிதான் ஆகணும். ஆனா என்ன செய்யறோம், ஒரு பஞ்சாயத்து ஒரு தீர்ப்பு சொல்றோம்னு சொன்னா நமக்கு எதிர நபர் நமக்கு ஆகாத மனிதராக இருக்கிறாரு, நமக்கு வெளிவாங்கிறது நமக்கு அவர் ஆகாது. ஆனா தீர்ப்பு சொல்ற என்ன செய்ய தெரியுமா, அந்த நம்ம ஆகாத பார்க்க கூடாது, நேர்மையை பார்க்கணும். அல்லாஹ் சொல்லி காட்டுறா. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் சொல்ற பாருங்க, வலா யஜ்ரி மன்னக்கும் ஷரஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு,
எத்தனை ஆயத்து பாருங்க. நீதமாக இருப்பது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிட்டு சொன்னா இதை பல ஜுமா பயன் பண்ணலாம். இந்த நீதத்தை பத்தி பாத்தீங்க சொன்னா பல ஜுமா பயன் பண்ணலாம் தொடர்ச்சியாக. அவ்வளவு விளக்கமாக விலாவரே அல்லாஹ் சொல்லி காட்டுறார். அல்லாஹ் சொல்லி காட்டுறார் தெரியுமா? யா அய்யுல்லதீன ஆமனு கூனு கவ்வாமீன லில்லாஹி கூனு கவ்வாமீன பில் கிஸ்தி. அதாவது நீங்க அல்லாஹ்வுக்கு என்ன செய்யுங்க, நீதி நிலைநாட்டு மக்களாக நீங்கள் ஆகி விடுங்க. சுஹதா லில்லாஹி, அல்லாஹ்வுக்காக சாட்சியா இருங்க, உண்மை சாட்சியா பண்ணுங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறார். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறார் வலா யஜ்ரி மன்னக்கும் ஷனஆனு கௌமின் வலா யஜ்ரி மன்னக்கும் ஷனஆனு கௌமின், ஒரு கூட்டத்தார் மீது உள்ள கோபமானது உங்களை குற்றம் செய்து விட வேண்டாம், குற்றமான காரியத்தை செய்ய வைக்க வேண்டாம். எந்த விஷயத்துல அல அல்லாஹ் தாயிலு, நீங்கள் நீதமாக இல்லாத விஷயத்துல. அதாவது சொல்றோம் இல்லையா, நம்ம முன்பு சொன்ன அதே விஷயம் தான். நாம தீர்ப்பு சொல்றோம், நம்ம முன்னாடி நபர் வந்து நமக்கு ஆதரவு மட்டும் என்ன செய்யணும், யாராக இருக்கட்டும் நம்ம என்ன செய்யணுமா மீதமாக தீர்ப்பு சொல்ல வேண்டும். தவிர அந்த தீர்ப்பு வைத்து அவர் பழி வாங்க கூடாது. இது இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக தெளிவான கட்டளை. இப்ப இதுக்கு அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். இந்த மாதிரி பார்க்கும்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்யலாம் பல இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறார். சில நேரங்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சில நேரத்தில் தெரியாம சொல்லுவாங்களா, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பஞ்சாயத்து வருமா அவங்க கிட்ட சொல்லுவாங்களா, யாராவது என்கிட்ட வந்து பஞ்சாயத்து எடுத்து வந்தா நான் என்ன செய்வேன், நீங்க வந்து வெளிப்புறமாக நான் சொல்லக்கூடிய அந்த ஆதாரத்தை வச்சு நான் தீர்ப்பு சொல்லிடுவேன். சொல்றாங்க வெளிப்புறமாக நீங்க வந்து வெளியதங்கமா சொல்ற ஆதாரம் இருக்கு இல்லையா, இந்த ஆதாரத்தை வச்சு நான் தீர்ப்பு சொல்லிடுவேன். இது பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க பொய்யான முறையில் தீர்ப்பு வாங்கிட்டீங்கன்னு சொன்னா அது உங்களதான் குற்றம் என்ன செய்வாங்க, சொல்லி காட்டுவாங்க. நம்ம சொல்ல அதான பார்க்க முடியும். அல்லாஹ் வஹி அறிவித்தாலே நபி தெரிய போது கிடையாது. அல்லாஹ் வழி அறிவிக்கணும். இது சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு காலத்துல ஒரு என்ன செய்றாங்க, இஃபா இப்னு ஸைத் என்ற ஒரு நபி தோழர் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல இஃபா இப்னு ஸைத் என்ற நபி தோழர் என்ன செய்யறது தெரியுமா? ஒரு போருக்கு போறாங்க. போகும்போது எப்படி சொன்னா, வழியில ஒரு கேடை என்ன செய்யறாரு, இன்னொரு சஹாபியோட கேடயத்தை எடுத்துறாரு. இன்னொரு சஹாபியோட கேடயத்தை என்ன செய்யறாரு சொன்னா எடுத்துறாரு. அது யாருடைய பேரு சொன்னா நோமத் என்ற ஒரு சஹாபி. அவர் கேடயத்தை என்ன செய்யறாரு, எடுத்து வச்சிடறாரு. எடுத்து தெரியாம எடுத்துறாரு. இது என்னதான் பாக்குறாங்க. ஆனா யாருக்கு தெரியும், அதாவது இன்னொரு சஹாபி என்ன செய்யறாரு, அவர் தெரியும் என்ன தெரியுமா, கண்டிப்பா நோமத் தான் எடுத்துருப்பாரு, ரிஃபா தான் எடுத்துருப்பாரு சொல்லி செய்யறாரு. உங்களை பேசிக்கிறாங்க. இவர் பாக்குறாங்க. உடனே தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து இந்த செய்தி போகுது. என்ன சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் என்னோட கேள்விக்கு என்ன செய்யறாரு, ரிஃபா எடுத்துக்கொண்டார் என்று ஒரு சொல்றாங்க இல்லையா, ஏதோ ஊகத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சு என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் கிட்ட புகார் போகுது. நம்ம என்ன செய்யறாரு, பாக்குறாரு இப்ப என்ன செய்யறாரு, உடனே பாக்குறாரு பக்கத்து வீட்டுல வந்து ஒரு யூதன் தான், யஹூதி மனிதன். உடனே பாக்குறாரு செய்யறாரு, அந்த கேள்வி என்ன செய்யறாரு சொன்னா அந்த யூதன் தோட்டத்துல தூக்கி வீசி எழுதிறாரு. இப்ப வேற தேடி வந்தா வீட்டு இருக்காது இல்லையா, எங்க இருக்கும், யூதி வீட்டுல இருக்கும். வெளியில வந்து பார்க்கும்போது என்னமா, முஸ்லீம் தவறு செய்ய மாட்டாங்க எந்த மக்கள் நம்புவாங்க. அப்ப இந்த உடனே செய்யறது யூத தவறு செய்ய இந்த கதை உடனே செய்யறாரு, தன் கேள்வியை வந்து பக்கத்துல இருக்கிற யூத தோட்டத்துல தூக்கி வீசி எழுதிறாரு. இது பஞ்சாயத்து ரசூலுல்லாஹ் போகுது. போன ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, கூட்டு கேட்கறாங்க, என்னப்பா நீங்க வந்து கேள்வி தெரியா? இல்ல ரசூலுல்லாஹ், நான் வந்து என்ன செய்யல, இவனை எப்படி பாருங்களேன், என் பக்கத்துல யூத ஒன்று இருக்கிறா, நீங்க அவங்க கிட்ட போய் தேடி பார்த்தா என்ன செய்யலாம், நீங்க தேடக்கூடிய கேள்வி நீங்க பார்க்கலாம் என்று இஃபா சொல்றாரு. உனக்கு அனுப்புறாங்க. நான் சொன்ன அந்த பிளான் அப்படி வேலை செய்யுது. அப்படியே வேலை செய்யுது. உடனே ரசூலுல்லாஹ் நம்ம பாக்குறாங்க. அனுப்பும்போது அது யூதர் பேர் என்ன இருக்கு, அந்த கேள்வி இருக்கு, அது யூதர்கள் குற்றவாளியாக நிறுத்தப்படுகிறார். குற்றம் செய்தாலே ஒரு முஸ்லீம், குற்றம் சாட்டப்படுறது யாருங்க, ஒரு நிரபராதி யூதன் தான். ஆனா வெளியில போகாம தெரியுமா, யூதன் தானே என்ன செய்யலாம் சொல்லி இருக்கோம். இப்ப ரசூலுல்லாஹ் வெளியில ஆரம்பிது. ஒண்ணு பாக்குறாங்க, இப்ப குற்றப்பட்டவர் என்ன செய்ய ரசூலுல்லாஹ் தீர்ப்பு செஞ்சிடறாங்க. இது வந்து செய்து அப்படியே போகுது. இப்ப என்ன தெரியுமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல ஆயத்துல என்ன தெரியுமா, இன்னா அன்ஸல்னா இலைக்கல் கிதாப பில் ஹக்கி, நபியே நாம் உங்களுக்கு வந்து என்ன செய்யறோம், சத்தியத்தை கொண்டு வேதத்தை தந்திருக்கிறோம். நான் கொடுத்த வேதம் இருக்கு இல்லையா, சத்தியமான வேதம். எதுக்கு தந்த தெரியுமா, தஹ்குமு பைனன் நாஸ் பிமா அராக அல்லாஹ், உங்களுக்கு அல்லாஹ் எதை கற்றுக் கொடுத்தானோ அது கூட என்ன செய்யணும், மக்கள் இங்க தீர்ப்பு போகணும், நல்லபடி தீர்ப்பு போகணும். உங்க தீர்ப்பு மூலம் என்ன செய்யக்கூடாது, ஒரு நிரபராதி பாதிக்கப்படக்கூடாது, முஸ்லிம் வெளியே பார்க்க கூடாது. எங்க நீதம் இருக்கு அந்த தீர்ப்பு சொன்ன அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லி காட்டுறார், வலா தகும் லில் ஹாயின ஹசீமா. யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் சொல்றா, நபியே ஹாயின் யார் வந்து மோசடி பண்ணுவாங்களோ அந்த மக்களுக்கு ஆதரவு நீங்க வந்து என்ன செய்யாதீங்க, தர்க்கம் பண்ணாதீங்க.
யார் பேசணும், யார் பாதிக்கப்பட்டிருக்கா அந்த மக்கள் இப்ப நீங்க பேசணுன்றதாக அல்லது செய்யலாம். அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். சொன்ன பிறகு என்ன தெரியுமா, அந்த ஆயத்தின் மூலமாக இவ்வாறு என்ன செஞ்சாரு, அவர் வந்து அந்த வேலை பண்ண என்பதை அல்லாஹ் வந்து காமிச்சுதான் ஒரு யூதன் என்ன செஞ்சாரு, காப்பாற்றப்பட்டார் இந்த ஆயத்தின் மூலமாக. அப்ப என்ன தெரியுமா, சிந்திச்சு பார்க்கணும். இந்த வாழ்க்கை வந்து பல இடம் இருக்குங்க. யாரும் நம்மால வந்து ஒரு அநீதித்தின் மூலமாகவோ நம்ம சொன்ன அதே விஷயம் தான் கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாதுங்க, நம்ம வந்து பாதிக்கப்படக்கூடாது, நம்முடைய தீவிர மூலமா யாரும் வந்து பாதிக்கப்படக்கூடாது. நீங்க சொல்ல போனா ரொம்ப சொன்ன மாதிரி ஒவ்வொரு மனிதரும் சரி என்ன செய்யணும், நம் மூலமாக என்ன செய்யணும், மற்ற மக்கள் வந்து பாதிக்கப்படாம இருக்கணும், நம்முடைய தீவிர மூலமாக பாதிக்கப்படாம இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் நம்ம மூலமாக சமுதாயத்துக்கு நல்லது நடக்கவே என்ன செய்யணும், அது எதை சொன்னால் சமுதாயம் நல்லது நடக்கும் அது செய்யணும். அந்த நல்ல விஷயத்தை என்ன செய்யணும், தீர்ப்பாக ஈடுமாக நாம் செய்ய வேண்டும். ஆக அந்த அடிப்பில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யலாம், நமக்கு வந்து மிகப்பெரிய நல்ல உயர்ந்த மார்க்க தலத்தை தந்திருக்கின்றான். இந்த மார்க்கத்துக்கு மூலம் அல்லாஹ் தஆலா வந்து தெளிவான வேதத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றான். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் என்ன செய்யணும், இந்த மார்க்கத்தின் மூலமாக ஈனமாக வாழ்வதற்கும் அதே போல கடைசி வரைக்கும் செய்யுங்க நீதத்துக்காக பாடுபடும் மக்கள் அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் ஓதுங்க.